ஹே கைஸ் வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம வாழைப்பூ கோலா உருண்டை தான் செய்ய போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் கோலா உருண்டை குழம்பு இருக்குது. இது வாழைப்பூவில் செய்கிற கோலா உருண்டை குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறது முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பூ வடைக்கு நம்ம வாழைப்பூவை முதல் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் சால்ட்டு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கோலா உருண்டைக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு நான் கடலைப்பருப்பை ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். அது கூட ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டு ஊற வச்சுருக்கேன். வாழைப்பூ வேக வச்சு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் அரைக்கிறதுக்கு சாம்பார் வெங்காயமும் தக்காளி கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம தனியாக கொஞ்சம் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் வதக்கிறதுக்கு வெங்காயம், சாம்பார் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் புளி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ இதை கோலா உருண்டை குழம்புக்கு நம்ம நல்லா கொஞ்சம் கறி குழம்பு மாதிரி வைக்கணும். இப்போ இதை எப்படி செய்யலான்னு அதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அளவு நான் சொல்லிடுறேன். நான் இன்றைக்கி ஒரு 5லேருந்து 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்கிறேன். கோலா உருண்டையை இது ஒரு 200 கிராமுக்கு மேலே இருக்கும். 200ல் 300 கிராம் நான் போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு வெங்காயம் ரெண்டும் சேர்த்து ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே எடுத்துருக்குறேன். தனித்தனியாக கொஞ்சம் பிரிச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கும் வதக்கிறதுக்கும் தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. வாழைப்பூ ஒன்று ஃபுல்லாக எடுத்துருக்கேன். தேங்காயும் நான் முழு தேங்காவாக எடுத்துருக்கேன். அதாவது கொஞ்சம் இவ்வளோ சைஸ், ரொம்ப ஓவர் சைஸ் இல்லாமல் மீடியம் சைஸ் தேங்காவாக நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேங்காய் வேண்டாம்னா சில பேருக்கு தேங்காய் செட் ஆகாது. செட் ஆகலைன்னா நீங்கள் தேங்காய் சேர்க்க வேண்டாம். நீங்கள் இதை மட்டும் அரைச்சி ஊற்றினாவே உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்யலாம் மட்டும் பார்த்துக்கலாம். வாங்க. வாழைப்பூ வடைக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் கடலைப்பருப்பை அரைச்சி வச்சுருக்கேன். இதில் சோம்பு, கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போட்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நான் பேஸ்ட் பண்ணி இதில் வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம என்னென்ன மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். வாழைப்பூ கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கரம் மசாலா, இதுலேயே கொஞ்சம் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போது இதையெல்லாம் ஒன்றா நம்ம சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் அந்த உருண்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். வாழைப்பூ முழுசாக போட்டுருங்க. கொஞ்சம் எடுத்து வச்செல்லாம் போடாதீங்க. ஃபுல்லாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் கடிப்பிடும் போது. இப்போ இதை
சின்ன சின்ன உருண்டைங்களாக பிடிச்சி நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து உருண்டைங்களை பிடிச்சி அதுக்குள்ளே போட்டுக்கலாம். இது மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி உள்ளே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா உருண்டையும் இதில் பிடிச்சி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம பொரித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம குழம்பு தாளிக்கணும். இதை பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டா குழம்பு நல்லா கொதி வந்த பிறகு இந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கணும். நம்ம சேனலில் வந்து வாழைப்பூ வடையும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பூ வடைக்கு நான் வேறு கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பேன். அதுக்கு வடைக்கு அப்படி தான் இருக்கும். நம்ம பச்சை மிளகாலாம் நான் கூட ஆட் பண்ணுவேன். இது வந்து நான் காரம் அவ்வளோ சேர்க்கலை. 3 காஞ்ச மிளகா தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம குழம்புல போட போகிறோம் இல்லைங்களா, குழம்புல இருக்க ஜூஸே இதில் நல்லா ஏறி சூப்பராக இருக்கும். அதனால் ரொம்ப காரம் போட வேண்டாம். அந்த ஃப்ளேவருக்காக நான் 3 காஞ்ச மிளகா போட்டேன். இப்படி எல்லா உருண்டையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக ஆக வேண்டாம். நான் ஏன்னா நம்ம குழம்புல தானே சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் பொரித்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சட்டியில் தான் வைக்க போகிறேன். சட்டி கொஞ்சம் காய வச்சுட்டு நம்ம வந்து உருண்டை பொரிச்சோம் இல்லைங்களா, அந்த ஆயிலே நான் இதில் 3 குழிக்கரண்டி சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் நல்லா சூடாகிட்டுருக்கு. கொஞ்சம் சூடானோடனே நம்ம இதில் கடுகுலாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் ஃப்ளேவருக்காக நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதங்கட்டும், பொரியட்டும். இது கூடயே நான் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகா. கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்களா, அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு 2 இது சேர்த்துருக்கேன். பார்த்துட்டு நம்மளுக்கு வேணும்னா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளியை கூட ஆட் பண்ணிக்கலாம்.
மூடி போட்டு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஃப்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி, அதையும் இது கூட சேர்த்து வதக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி 1 ஸ்பூன், பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். இது கூடயே நான் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக தான், மஞ்சத்தூளோட ஸ்மெல் போகிறதுக்காக 1 ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன்ட்டு ஃபுல்லாக சேர்த்துறாதீங்க, 1/4 ஸ்பூன் போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல்லு போச்சு. அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம், சாம்பார் வெங்காயமும் தக்காளியும், அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கலாம். நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ எல்லோவாக இருக்கு இல்லைங்களா, அந்த கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி போட்டு நம்ம வச்சிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதுவும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் தனியா பவுடர், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கலருக்காக ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு மட்டன் மசாலா போட்டுட்டு நம்ம வீட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் ஆயில், சுட ஆயில் இருக்கு இல்லைங்களா, அதை இது கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வேண்டாம். இது கூடயே கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி கொஞ்சம் தாராளமாக வைங்க, ஏன்னா நம்ம உருண்டை போட போகிற உருண்டையெல்லாம் வந்து கொஞ்சம் இழுத்துக்கும். அதனால் நம்ம தண்ணி கொஞ்சம் தாராளமாக வைங்க.
கிரேவி நல்லாவே திக்காகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம தேங்காய் பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போது தண்ணியை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கோங்களா, அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். அதிலே நம்ம தண்ணியை நல்லா சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கின்னு நல்லா கொதித்த பிறகு உப்பு பார்க்கணும். நம்மளுக்கு உப்பு போதுமா இல்லை எக்ஸ்ட்ரா வேணுமான்னு உப்பு பார்த்துக்கலாம். நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதித்து கிரேவி ஓரளவுக்கு கொஞ்சம் சுண்டி வரும்போது நம்ம உருண்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், உருண்டை போடும்போது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டை போட்டுன்னு உருண்டை இப்போ வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டோம்னு வச்சுக்கிங்களா, நல்லா ஊறும். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிட்ட பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் அப்படியே மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். நம்மளோட உருண்டை குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தெரியுதுங்களா, எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. இப்போது நம்ம குழம்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டும் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், உருண்டை குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சாதத்தோட, தோசையோட, இட்லி தோசையோட எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.